பட் ஆனா யூசுவலாவே நேத்தைக்கு அந்த ஒரு ஜோஷ் இருந்துச்சு இல்ல சார், எல்லாருமே வந்து விஜய் மாதிரி அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் பீச் பேண்ட் போட்டுட்டு நீங்க போறது. நிறைய சமூக வலைதளம்லாம் பாப்பீங்களோ? இல்ல சார், நான் நேரில் என்னுடைய பூத்ல அதை நிறைய பார்க்க முடிஞ்சு சார் என்னால. ஸோ அதனால நான் கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோஷ் வந்து விஜய்க்கான ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு என்னுடையது பெரம்பூர் தொகுதி. அப்ப அந்த தொகுதியில அந்த மாதிரியான ஒரு ஜோஷ் நான் பார்க்கும்போது அப்ப அந்த தொகுதியில விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே வரும். விஜய் அந்த தொகுதியில ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. நீங்க பார்த்தது பெரம்பூர் தொகுதியில விஜயே நிக்கிறாரு, உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஜோஷ் தெரியும், இருந்தது ஜோஷ், அது உண்மைதான். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் வேறு. விஜய் முதலமைச்சராக போகிறாரான்னு கேட்டால் என்னோட பதில் வேறு. அப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எம்எல்ஏ ஆகும், அதை பார்க்க தானே இந்த படத்தில், ரஜினி படத்தில் சொல்வார், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்குன்னு. அதை பார்க்குறது தான் பத்திரிகையாளர் நிறைய பேர் என் போடுறவர்கள் காத்திருக்கிறோம். ஏன் சார்? ஒரு சட்டமன்றத்தில் கேட்க, அதை நாங்கள் பார்க்க, எதிர்கட்சி அதுக்கு பதில் சொல்ல, ஆளுங்கட்சி அதுக்கு எதிர்வினை ஆற்ற, சபாநாயகர் அனுமதிக்க, இவர் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சொல்ல, பொதுமக்கள் மனு கொடுக்க, இவர் அதை தீர்க்க, எவ்வளோ இருக்கு. அதுக்கு தானே ஆசைப்பட்டார் அவரு. அப்போ மேபி 2006ல ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் போன மாதிரி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி போகலாம். இல்ல கூட துணைக்கு யாராவது 2-3 பேரை கூட்டிட்டு கூட துணைக்கு கூட வரட்டும். ஒரு 5 பேர் 6 பேர் ஜெயிச்சு வந்தாங்க, சட்டமன்றம் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, அங்கே வந்து நல்ல கேள்விகள் கேட்கலாம். வாட் சார், என்ன சார் அப்படின்னு அங்கே கூட பேசலாம், அது வைப்பு கூட ஆகும். பார்க்கணும்ல, எதிரில் என்ன பேசுகிறாங்க, இவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தரவுகள் தெரியுது, அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம. ஓகே, அதுக்கு தான் 4ஆம் தேதி எப்போ ஓட்டு எண்ணுவாங்க நானுமே ஆர்வத்தோடு இருக்கிறேன்.